ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தயங்கோட ஒரு மினி எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம், மை செகண்ட் லைஃப். ஸோ இந்த எஃப்எஃப்பில் டேக் கேர்ள்ஸோ இல்லை ஜேகே கேர்ள்ஸோ ஒரு சில கஷ்டமான விஷயம்லாம் இருக்கும். அதை பார்த்து கோச்சிக்க கூடாது, முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு, ஏ வயன், ஹே எந்திரிடி, எவ்வளோ நேரம், காலேஜுக்கு டைம் ஆகுதில்ல, எந்திரிச்சு கிளம்பு. மம்மா, என்ன என்ன ஆகுது டைம்? 8:30 தானே, காலேஜ் 9:30 தான் மம்மி, இன்னும் ஒரு 5 minutes. ஏய் எந்திரின்னு சொல்கிறேன். என்ன பாரு, 8:30 கூட கிடையாது, டைம் 8:40க்கு மேலே ஆயிடுச்சு, எந்திரிச்சு கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ நீங்களும் ஹரிபரியாக ரெடி ஆகிட்டு அப்படியே டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறீங்க. ஸோ உங்கள் டேட் உங்களை பார்த்துட்டு, வயஞ்செல்லம் என்ன, எதுக்கு மார்னிங்கே அம்மாவும் பொண்ணும் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க? சீக்கிரமாக எந்திரிக்கலாம்ல செல்லம். டாடி, என்ன டாடி நீங்கள் வர, தெரிஞ்ச கதை தானே உங்களுக்கு, நான் என்றைக்கு சீக்கிரமாக எந்திரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் ஹரிபரியாக சாப்பிட்றீங்க. வயன், என்னடி இப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி திட்டுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்பீடாக சாப்பிட்டு அப்படியே குடுகுடுன்னு கீழே ஓடி வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீட்டை அப்படியே க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே எட்டி பார்க்குறீங்க, உங்கள் மம்மி டாடி பால்கனியிலேருந்து பார்க்குறாங்களான்னு. ஸோ யாரும் பார்க்கல. அப்போ நீங்கள், அப்பாடா யாரும் பார்க்கல, ஜேகே எங்கே இருக்கா, இந்த வன்னி பையன் வீட்டிலேருந்து கிளம்புனானா இல்லையா, எவ்வளோ நேரம், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்க. ஜேகே வரவே இல்லை. என்ன இந்த ஜேகே பையன் ஆளையே காணும், கால் பண்ணலாமா சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஜேகே காலே எடுக்கலை. என்ன இவன், ஆல்ரெடி நான் எந்திரிக்கதே லேட்டு, இதில் காலேஜும் லேட்டாக போகிறோம், எனக்கு வரட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஸோ பின்னாடி இருந்து ஒரு பர்சன் அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு பே அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு, அப்பா ஜேகே, ஷோ பண்ணி போயில காலங்காத்தாலே என்னை பயமுத்திட்டியடா. ஏய் வயன், என்னடி பயந்துட்டியோ? பின்ன இல்லாமல் நான் கூட பேசவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜேகே பின்னாடி இருந்துட்டு, ஹே வயன் வயன், என்னடி காலையிலே கோச்சிக்கிற, பின்ன ஆல்ரெடி டைம் பார்த்தியா 9:15 ஆயிடுச்சு, இப்போ நம்ம எப்படி போகிறது, உனக்கு நான் வெயிட் பண்ணி என் டைமும் வேஸ்ட்டு, உன் டைமும் வேஸ்ட்டு, பூஜைக்கு. ஏஹே என்ன வயன் இப்படி பண்ணுற, உனக்கே தெரியும்ல என் ஹாஸ்டலில் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு, நான் ரெடி ஆகிட்டு வரணும்ல, என்ன வயன், ஓ இது வரல, சரி மன்னிச்சு விடுறேன், என் வயனை பற்றி எனக்கு தெரியுமே. ஜேகே போதும், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு பார்த்தியா, இப்போ நம்ம எப்படி போகிறது? ஸோ நீங்கள் இப்படி பேசுறதுக்குள்ளே ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் ஒரு ரஷ்ஷான பஸ்ஸில் ஏறுறீங்க. ஸோ உள்ளே செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேவை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நின்றுட்டு, ஸோ நீங்கள் ஓடி வந்ததால் உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. அப்பா ஜேகே, ஏன் ஜேகே இப்படி ஸ்பீடாக கூட்டிகிட்டு வந்தா, எனக்கு பாரு. சரி சரி வாயின் வாயின், கூல் டவுன். ஸோ இப்படியே பஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய பேர் ஏறுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே மூவ் ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் போகிறீங்க. ஸோ ஜேகேக்கும் உங்களுக்கும் நிறைய டிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போது ஒரு பையன் உங்ககிட்ட அப்படியே க்ளோஸாக வந்து நிற்கிறான். என்ன இவன் இப்படி வந்து நிற்கிறான், ஜேகே வேறு எவ்வளோ தூரமாக நின்றுட்டுருக்கான். ஸோ ஜேகே அதை பார்த்துட்டு அப்படியே எல்லோரையும் தள்ளி விட்டுட்டு உங்ககிட்ட வந்துட்டு அந்த பையனை பார்த்துட்டு, தம்பி என்ன அந்த பொண்ணுக்கு ட்ரை பண்ணுறியா? இல்லையே, எதுக்கு அப்படி கேட்குறீங்க? இல்லை, ட்ரை பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே சொல்லிடலான்னு. என்ன சொல்வீங்க, அது என் ஆள், நீ போத்திட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு ஜேகே. ஸோ உங்களுக்கு லைட்டாக ப்ளஷ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜேகேக்கு அகைன் ஃப்ரெண்டாக நின்றுட்டு ஸோ ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி எதுக்கு என்னையும் அப்படியே பார்த்துட்ருக்க? இல்லை, ஏன் என் கூட யாரும் பேசக்கூடாதா, என்னை யாரும் பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாது. ஏன் பார்த்தாலே அடிப்பியா திட்டுவியா? பார்த்தாலே அடிப்பேன் திட்டுவேன். ஆனால் உனக்கு இருக்கே ஜேகே. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் நோஸை டச் பண்ணிட்டு அப்படியே ரப் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே பஸ்ஸில் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு போட்டோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் ஜேகேவோட காலரை பிடிச்சி லைட்டாக தள்ளுறீங்க. ஸோ நீங்களும் ஜேகேவும் ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறீங்க. யாருக்குமே தெரியாது, உங்கள் பேரண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது, நீங்கள் அப்படியே சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஃபியூ டேஸ் நீங்களும் ஜேகேவும் ஜாலியாக இருக்கீங்க. அப்போ ஒன் டே நீங்களும் ஜேகேவும் எங்கேயோ வெளியில் போயிட்டுட்டு ஸோ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறீங்க. அப்போ உங்கள் மாம் உங்களை பார்த்துட்டு, வயன் எங்கே போயிட்டு வர?
நான் காலேஜ் தான் மம்மி போயிட்டு வரேன். காலேஜ் போயிட்டு வரேன்னு எனக்கும் தெரியுது. ஏன் லேட் ஆச்சு? ஐயோ மம்மி, நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை எப்படியாவது கிளாஸில் பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓ அப்படியா, சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே கேஷுவலாக உங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. அப்போ உங்கள் மாமா உங்கள் டேடை பார்த்துட்டு, பார்த்தீங்களாங்க எப்படி ஃப்ளூவண்ட்டாக போய் சொல்கிறான்னு, இவளை எப்படி கண்டிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ உங்கள் டேட், இருமா நான் பேசி பார்க்குறேன் வயன்கிட்ட. ஆனால் அவள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு எனக்கும் தெரியல. எங்கே போயிட்டு வந்தான்னு சொன்னால் பரவாயில்ல, அதுவும் சொல்லாமல் ஏன் இந்த மாதிரி போய் சொல்லி மறைக்கிறான்னு எனக்கு தெரியல. இது கேட்கலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. உடனே உங்கள் மம்மி, என்ன கேட்கலாமா வேணாமாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் கேட்டே ஆகணும். அவள் இப்படி போய் சொல்லிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கான் அந்த பையன் கூட அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் ஜேகேவும் வெளியில் போயிட்டு வந்ததை உங்கள் மம்மி டாடிக்கு தெரிஞ்சிச்சு. யாரோ பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் மாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் பேசுகிறீங்க. வயன் இனிமேல்ட்டும் அந்த பையன் கூட சுற்றவே கூடாது, பேசவும் கூடாது. சரி சரி, நான் பேசுகிறேன், நான் வயன்கிட்ட பேசுகிறேன். ஆஹா, பேசுகிறேன்னா நீங்கள் ஜஸ்ட் பேசுறதோட விட்டுறக்கூடாது, வயனை கண்டிக்கணும். அவள் இனிமேல்ட்டும் அந்த பையன் கூட பேசவும் கூடாது, பழகவும் கூடாது. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மம்மி. அப்போ உங்கள் டேட், எனக்கு புரியுதுமா என்ன சொல்கிறேன்னு. பையன் இனிமேல்ட்டும் அந்த பையனை பார்க்கக்கூடாது, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அகைன் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஹரிபரியாக எழுந்திரிச்சு அப்படியே கிளம்பி போகிறீங்க காலேஜ்க்கு. அப்போ உங்கள் டேட், வயன் நில்லுடாமா. டேடி என்ன விஷயம்? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சே. டைம் ஆயிடுச்சுல, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். என்ன, நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுறீங்களா? ஓகே தான், பட் உங்களுக்கு லேட் ஆகாதா டேட்? இல்லை வயன், எனக்கு ஒன்றும் லேட் ஆகாது, நம்ம போகலாம். ஓகே டேட் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ உங்கள் மாமுக்கு ஒரே ஷாக். ஸோ நீங்கள் டெய்லி ஜேகே கூட போகிறீங்கன்னு உங்கள் மம்மிக்கும் தெரியும், டேடிக்கும் தெரியும். ஸோ டக்குன்னு இப்படி சொன்னதும் அவங்க ஒரு செகண்டாக ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ உங்கள் டேட், வயன் நீ வெளில வெயிட் பண்ணடா, டேடி வரேன். ஓகே டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வெயிட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் மாமா உங்கள் டேட் கிட்டே வந்துட்டு, என்னங்க இவ உங்களை வர வேணான்னு சொல்லுவான்னு நினச்சேன், ஆனால் இப்போது ஓகே வாங்கன்னு சொல்கிறா. இருமா நான் பேசுகிறேன், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ போகிற வழியில் உங்கள் டேட் ஜேகே இருக்காரான்னு பார்க்குறாரு. பட் ஜேகே அந்த இடத்துல இல்லவே இல்லை. தென் அப்படியே உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு உங்கள் டேட், வயன் ஈவினிங் வெயிட் பண்ணு, டேடி வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே டேடி. ஸோ நீங்கள் பாய் சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனது உங்கள் டேட் போயிட்டாரான்னு பார்த்துட்டு குடுன்னு உள்ளே ஓடுறீங்க. ஸோ ஜேகே ஒரு கிளாஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே போயிட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மம்மி டாடிக்கு தெரிஞ்சிச்சு போல. நான் நேற்று என்கிட்ட கேட்டாங்க, பட் நான் எதுவும் தெரிஞ்சுக்காத மாதிரி கேஷுவலாக தான் பதில் சொன்னேன். எனக்கு டவுட்டாக தான் இருந்தது, ஆனால் மார்னிங் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அதுக்கு ஜேகே, ஏ வயன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு வயன், நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, அதுவும் இல்லாமல் நீ ஒரு நல்ல பையனை தானே லவ் பண்ணுறேன், இங்கே பாரு உண்மை தானே, நான் நல்ல பையன் தானே வயன் உனக்கு. என்ன ஜேகே இப்படி கேட்குற? உன்ன மாதிரி ஒரு பையன் என்னோட டேட் எங்கே போய் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. நீ எனக்கு கிடைச்ச கிஃப்ட் ஜேகே. அப்புறம் எதுக்கு பயந்துட்டு? நான் வேணா வந்து பேசிட்டா? நீ வந்து என்ன பேசுவ? எனக்கு வயனை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்க, நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஜேகே உண்மையாகவே வா? சொல்லுவேன், ஆனால் அது இப்போ கிடையாது. வேற எப்போ? காலேஜ் முடிச்சு நான் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பேசுவேன் வயன். இப்போ வந்து பேசினா உன் டேட் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். கரெக்டு தான், ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணிட்டாருன்னா, ஒன்றையும் என்னை பிரிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது ஜேகே? நான் அதெல்லாம் பிரிக்க மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ என்ன ஒரு கேவலமான ஒரு ரவுடி அந்த மாதிரி பையனை லவ் பண்ணுறியா? இல்லை. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே, எங்கள் பார்வயன், எல்லா பேரண்ட்ஸும் எதிர்பார்க்குற பையன் எப்படி இருக்கணும்னா உன்னை நல்லா பார்த்துக்கணும், அப்புறம் ஒரு டீசெண்டான பையன் வேணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த எல்லா குவாலிட்டிஸும் என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன் நீ நம்ப மாட்டியா? ஜேகே
நான் நம்புவேன் ஜேகே. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நீ? ஃப்ரீயாக விடு. நம்ம கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ணாமல் வேணும்னா ஜேகே என்னால் அப்படி இருக்க முடியாது. உன்னை மீட் பண்ணாமல் எப்படி? என்னால் முடியாது. நம்ம மீட் பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம 2 பேருமே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்ச நாள் நீங்களும் ஜேகேவும் இப்படி கொஞ்சம் மறைவாக அவங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்ருக்கீங்க உங்கள் டேடி மம்மிக்கு தெரியாமல். ஸோ ஒன் டே உங்கள் காலேஜில் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் டேடிக்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறீங்க. டேட், காலேஜில் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க, நான் போயிட்டு வரட்டுமா? என்ன ட்ரிப்பா? எத்தனை நாள்? டாடி, அது ஒன் டே தான், போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன். ஓ, ஈவினிங் வந்துடுவியா? சரி, அப்போனா ஓகே தான். என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? ட்ரிப் அதெல்லாம் முடியாது. வைன், நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு உங்கள் மம்மி சொல்கிறாங்க. உடனே உங்கள் டேட், விடுமா போயிட்டு வரட்டும் வைன். டேட், ஐ லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே போயிடுறீங்க ரூம்க்கு. உடனே உங்கள் மம்மி உங்கள் டேடிக்கிட்ட, என்ன இதெல்லாம் வேண்டாம், ட்ரிப்பும் வேண்டாம், எங்கேயும் வேண்டாம். இங்கே பாருமா, ட்ரிப்பு தானே, விடு. அதுவும் ஒன் டே தானே, போயிட்டு ஈவினிங் வந்துடுவா. அதுவும் இல்லாமல் எப்போவுமே காலேஜ் போகிற மாதிரி தானே இதுவும், விடு, என்ஜாய் பண்ணிட்டோம். என்னவோ பண்ணுங்க, ஆனால் எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை. அப்போ உங்கள் டேட் இருந்துட்டு, பையன் முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் அந்த பையன் கூட பேசுறதில்லை போல். ஐ திங்க் ஸோ அவங்க 2 பேரும் வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம். நம்ம தான் ஏதோ தப்பாக நினச்சிட்டோம். என்னமோங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு உங்கள் மம்மி சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே போல் நீங்கள் ட்ரிப்க்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் ஜேகே கிட்டே சொல்கிறீங்க, ஜங்குக்கா, என் மம்மி டேடிக்கு என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுவும் என் மம்மி இருக்காங்களே, நான் என்ன பண்ணாலும் நம்ப மாட்டுறாங்க ஜேகே. என் டேட் கூட பரவாயில்லன்னு தோணுது. ஓகே விட்டுடுறாரு, ஆனால் மம்மி சுத்தமாக நம்பலை. இங்கே வாருவாயன், நீ எதுக்கு அதே நினச்சிட்ருக்க? நான் இப்போ என்ன பண்ண சொல்கிற சொல்லு, நான் வேணா வந்து பேசுடா. நீ வந்து பேசுவியா? என்ன பேசுவ? என்ன வைன் எல்லாத்துக்கும் பயந்துட்டுருக்க? இல்லை ஜேகே, வேண்டாம். ஸோ இப்படியே பேசிட்டே அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் அங்கே போனதே ஒரு காம்படிஷனுக்காக, உங்கள் டான்ஸ் காம்படிஷன். ஸோ நீங்கள் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஸ்டேஜில். உங்கள் டான்ஸ்லாம் ஜேகே கீழே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு ரசிச்சு. ஸோ நீங்கள் அப்படியே டான்ஸ்லாம் முடிச்சதும் கீழே இறங்கி ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவை ஆளை காணோம். எங்கே போயிட்டா இந்த ஜேகே? இரு, ஹலோண்ணா, ஜேகேவை பார்த்தியா? ஜங்குக்கா எங்கே போனா? ஜேகே இப்போ தான் பார்த்தேன். ஜேகே அந்த ஜென்னி கூட பேசிகிட்டு இருந்தான். என்ன, ஜென்னி கூட பேசிகிட்டு இருந்தானா? எங்க? அந்த ரைட் கார்னரில் ஒரு ட்ரீ இருக்குல்ல, அங்கே. வாட், கார்னர்லையா? அங்கே என்ன பேச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக விறுவிறு நடந்து போகிறீங்க. ஸோ ஜேகேவும் ஜென்னியும் அவங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் உடனே ஜேகேவோட ஹேண்ட்ஸை கிராப் பண்ணிட்டு தரன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க. வைன் நில்லுடி, என்னடி பிரச்சனை? நீ வா, முதல்ல நம்ம வேறு இடத்துல போய் பேசலாம். வைன், இங்கே சொல்லுடி, எங்கடி இழுத்துட்டு போகிற? நீ நில்ல. என்ன பேச்சு உனக்கு ஜென்னி கூட? என்ன பேசுனா? ஏதோ பேசணும்னு சொன்னா. என்ன பேசணும்னு சொன்னா அவள் பேசணும்னு சொன்னா நீ போய் பேசிடுவியா அவ கூட? அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு அவனுக்கு? ஏய், இங்கே பாரு, என்ன இரு, பொறுமையாக நெல்லு. எதுக்கு இவ்வளோ ஷுவர் ஆகுற? என்ன பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனைனா, நீ எதுக்கு ஜென்னி கூட பேசின? அவ தான் வந்து பேசினாடி. நீ பேசக்கூடாது. ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ ஜென்னி கூட பேசக்கூடாது. நீ வேறு யார் கூட வேணாலும் பேசிக்கோ. ஏன் அதே பர்டிகுலராக ஜென்னி கூட மட்டும் பேசக்கூடாது? உனக்கு தெரியாதா? காலேஜில் எல்லாரும் உன்னையும் ஜென்னியும் வச்சு என்னால் அதை சொல்லக்கூட முடியல. என் பாரு ஜேகே, நீ அங்கேயும் அவ கூட போய் பேசினேன்னு வச்சுக்கோ, நான் அழுத்துருவேன். ஐயோ குழந்தை, ஆனால் வைன், நீ ஏன் இப்படி சும்மா எல்லா விஷயத்துக்கும் இவ்வளோ சென்சிட்டிவாக பிஹேவ் பண்ணுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் ஜேகே. உன்னை வேறு யார் கூடயும் கம்பேர் பண்ணி நான் பேசவே மாட்டேன். வேறு யாரும் பேசினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன வைன், நீ இப்படி பேசிகிட்ருக்க? என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஜங்குக்கா, நான் அப்படி சொல்லலை. ஜென்னி என்னை விட ஷீ இஸ் லுக்கிங் பெட்டர் தென் மீ.
எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. என்ன என்ன வைன் பேசுகிறேன் நீ? ஆனால் நான் என்ன உன்னோட லுக்ஸ் வச்சு உன்னை நான் லவ் பண்ணுறேன். ஆனால் நீ இப்படி என்னை நினைப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல வைன். நோ நோ ஜங்குகா, நோ, நான் அப்படி மீன் பண்ணல. ஜெனி என்னை விட அழகாக இருப்பா. எனக்கு இங்கே பாரு வைன், நான் யாரோடைய லுக்ஸ் வச்சு நான் அவங்கள லவ் பண்ணல. உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உன்னோட பேச்சு, உன்னோட ஆட்டிடியூட், உன்னோட கூலான லாங்குவேஜ், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இது தவிர நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஜங்குகா அப்படின்னு ஹேண்ட்ஸை பிடிக்க போகிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே பேக் போடுறாரு. நீங்கள் ஜேகே இல்லை சாரி ஜேகே இனிமேல்ட்டும். ஸோ ஜேகே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குகா இனிமேல்ட்டும். தென் ஜேகே அப்படியே உங்களுக்கு பேக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் 2 பேர் கிஸ் பண்ணுறீங்க. தென் அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு ஜங்குகா இனிமேல்ட்டும் நான் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டேன் ஜேகே, ஐம் சாரி, சரியா? புரிஞ்சா சரி அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஸோ உங்கள் ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகிடுச்சா? நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் உங்கள் மம்மி, வயன் என்ன எல்லாம் நல்லா போச்சா? மம்மி டான்ஸ்லாம் எப்படி ஆடினேன்? குட், நல்லாவே ஆடினேன் மம்மி. சரி ஓகே. மம்மி டேடி எங்கே? ஆளை காணோம். ஸோ உங்கள் டேடி பின்னாடி இருந்துட்டு, வயன் நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. டேடி எங்கே போயிட்டு வந்தீங்க நீங்கள்? எங்கேயோ இல்லை. நீ என்ன போன வேலை என்னாச்சு? நல்லா டான்ஸ் ஆடினியா? ஜாலியாக என்ஜாய் பண்ணியா ட்ரிப்பை? டேடி நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அப்போ உங்கள் டேடியோட ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறாரு. டேடி அப்பா என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஸோ உடனே அவர் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, டாடி அப்படியே உங்ககிட்ட ஃப்ரண்ட்டில் வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பின்னாடி பயந்து போயிட்டே இருக்கீங்க. அப்பா என்னாச்சு? மம்மி என்ன? ட்ரிப்பெல்லாம் நல்லா போச்சா? டாடி நல்லா போச்சு. டான்ஸ் ஆடும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்த? என்ன கலர்? பிங்க் ஃப்ராக் டாடி. ஓ, ஆனால் நான் பார்க்கும்போது ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தியே. ப்ளூ? நீங்கள் எப்போ பார்த்தீங்க டேட்? நான் பார்த்தேன். நீ ப்ளூ ட்ரெஸ் தானே போட்டிருந்த, அந்த கார்னரில் அந்த ட்ரீ கிட்ட. இது ஜேகே போட்டிருந்த ட்ரெஸ் கலர் ஆச்சு. டாடி என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் எப்போ ப்ளூ கலர் ட்ரெஸ் வியர் பண்ணேன்? நான் ப்ளூ ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகல. ஓ, எடுத்துகிட்டு போகலையா? நான் தான் வேறு யாரையும் பார்த்துட்டேன் போல். டாடி நீங்கள் எப்போ வந்தீங்க? நீ அது என்ன ஏதோ பேராச்சு. ஜெனி கூட பேசிகிட்டு இருந்தால, அப்போ பார்த்தேன். ஜெனி? அப்பா நான் ஜெனி கூட பேசலையே. அப்புறம் அந்த ட்ரீ கிட்ட நின்றுட்டு யார் கூட பேசிகிட்டு இருந்த? அப்பா அது உடனே உங்கள் கண்ணத்தில் ஒன்று வைக்கிறாரு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? உன்னை நம்பி அமிச்சதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டல. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவ்வளோ தைரியம் அடிச்சல வாயின் உனக்கு? அப்படி இல்லை, உன்னை நம்ப வேணாம், உன்னை அங்கே அனுப்ப வேண்டான்னு உங்கள் அம்மா என்கிட்ட அவ்வளோ வாட்டி சொன்னான். ஆனால் நான் கேட்கல. குழந்தை என் வாயின் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான்னு. ஆனால் என் மூஞ்சில் கறி பூசிட்டல நீ. டாடி இல்லைப்பா, நான் அது யார் அது? உனக்கு என்ன அந்த பையன் கூட வேலை? அப்படியே உங்கள் ஹேரை கிரிப் பண்ணிட்டு என்ன லவ் பண்ணுறியா நீ அவனை? ஆமாம். எவ்வளோ தைரியம் என் முன்னாடி நீ ஆமான்னு சொல்கிற? அப்பா எனக்கு ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ், நல்ல பையன்தான்ப்பா. நான் படிக்கிறேன். நான் இப்போவே மேரேஜ் அதெல்லாம் வேண்டாம். நான் படித்து முடித்ததும் நான்
மேரேஜ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் டாடி. எனக்கு ஜங்குக்னா ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி, பெக் யூ. ஸோ நீங்கள் இப்படியே ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறதால உங்கள் டேட் வயன் என்ன எதுக்கு இப்படி கெஞ்சிட்ருக்கேன் என்கிட்ட? ஆ டாடி ப்ளீஸ் ஜேகே. சரி சரி ஓகே, அழுவாத விடு, அழுவாதன்னு சொன்னேன். அந்த பையன் என்ன பண்ணுறான்? ஜேகே காலேஜ் என் கூட படிக்கிறான். சரி, எப்போத்துலேருந்து இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிட்டுருக்கு? டாடி இது காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து தான் டாடி. சரி, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அவன் பேக்ரவுண்டில் என்ன? அது ஜேகேக்கு என்ன சொல்லு. உடனே உங்கள் மம்மி இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவகிட்ட கேட்டுட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள், நான் அந்த பையன் வேண்டான்னு சொல்கிறேன். நீ இருமா, நான் பேசுறேன்னு சொல்கிறேன்ல, நான் பேசுகிறேன் இரு. வயன் நீ சொல்லு. அப்பா, ஜேகே உண்மையாகவே நல்ல பையன், ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவன் ரொம்ப கத்தியெல்லாம் பேச மாட்டான் யார்கிட்டையும். வயன், நான் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அது ஜேகேக்கு மம்மி டாடி யாருமே இல்லை. அவங்க கார் ஆக்சிடெண்ட்டில் அவனை விட்டு போயிட்டாங்க. என்ன இதெல்லாம் எப்போ நடந்தது? அப்பா, அது ஜேகே 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்போவே. என்ன அப்புறம் இவ்வளோ தூரம் அவன் லைஃப்பை எப்படி அவன் மூவ் பண்ணிட்டு வந்தான்? யாரோட ஹெல்ப்பு? ஜேகேக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை. அவனே அவனோட ஸ்டடீஸை பார்த்துக்கிட்டான் டாடி. என்ன வயன், இங்கே பாரு, நம்மளுக்கு இது சரிப்பட்டு வராது. டாட், என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? இப்போதானே. இங்கே பாரு வயன், ஒரு பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பர்சனுக்கு உன்னை எப்படி நாங்கள் கொடுக்குறது? எந்த நம்பிக்கையில்? டாடி என்ன நீங்கள்? ஜேகே உண்மையாகவே நல்ல பையன். இது பாரு, நான் விட்டுருன்னு சொல்லிட்டேன், நீ ஜேகேவை மறந்துரு. அது எப்படி முடியும்? என்னால் முடியாது. பாரு வயன், விடுன்னு சொன்னால் விட்டுறணும், அதுக்கப்புறம் எங்களை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகாத. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே பாருங்க டாட், இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். நான் நம்ப மாட்டேன் உங்களை. அப்போ உங்கள் மம்மி இருந்துட்டு, வயன் என்ன எதுக்கு இப்படி எதிர்த்து பேசுகிற டாடிக்கிட்ட? அவ்வளோ திமிராயிடுச்சுல உனக்கு? மம்மி, நான் ஒன்று எதிர்த்து பேசலை, எனக்கு ஜேகே வேணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போ உங்கள் மம்மி என்ன செத்து போயிடுவியா? அதுதானே நீங்களாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன, நீயும் டாடி தலைகையில் நின்னா கூட நான் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வரவே மாட்டேன். நான் ஜேகே கூட வாழணும் தான் நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மம்மி, ஆனால் செத்து மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. ஸோ உங்கள் டேட் வயன் நில்லுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை காலேஜ் அனுப்ப மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் ரெடி ஆகாமல் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மம்மி, அது எப்படி நானும் டேடியும் என்ன நினைக்கிறோமோ அதை நீ கரெக்டாக பண்ணுற, எங்கள் மனசில் இருக்கிறதுலாம் உனக்கு அப்படியே தெரிஞ்சிடுது போல். எனக்கு தான் தெரியுமே நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னு. இதே மாதிரி என் பேச்சும் டேடி பேச்சும் கேட்டு நடந்துக்கோ. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன் மம்மி, ஆனால் ஜேகேவை மட்டும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அப்படி பேரலாக ஒரு வில்லேஜில் ஒரு மாம், டேட், சிஸ்டர், அப்புறம் ஒரு பையன், ஸோ ஃபேமிலியாக ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த டேட் வந்து நிறைய லோன் வாங்கியிருப்பார் போல். அந்த பர்சன்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில் கத்திகிட்ருக்காங்க. கிம்மு, உனக்கு எத்தனை வாட்டி டைம் கொடுக்குறது? நான் ஆல்ரெடி 1 வீக் கேட்டுட்டேன், சரி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1 மந்த்து கேட்டேன், சரி நானும் விட்டுட்டேன். எத்தனை நாள் போனால் போதுன்னு டைம் கொடுத்தா, ஆனால் நீ என்னோட மணியை ரிட்டர்ன் பண்ணுற நினப்பிலே உனக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திகிட்ருக்காரு. ஸோ அந்த கிம்ன்ற பர்சன், சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க, வீட்டில் பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க. என்னையா ஸ்லோவாக பேசுகிறது? காசை வாங்கும்போது நல்லா சந்தோஷமாக தானே இருந்தீங்க, அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது. இப்போது திருப்பி கேட்குறப்ப என்ன? ஸோ அந்த பர்சன் கிம்மோட ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே இழுத்து கத்துறாரு. எனக்கு தெரியாது,
ஈவினிங்குள்ளே நீ எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணியே ஆகணும் இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ உள்ளேருந்து தயாங் ஓடி வந்துட்டு, யார் மேலே கை வைக்கிறேன், ஏன் அப்பாடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. உடனே தயாங்கோட டேட் கிம், டே வி சும்மா இருடா, அவரை விட்டுடா, நம்ம தானே அவளுக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ தயாங்க அப்படியே விட்டுட்டு, வா என்ன இப்போ என்ன காசு தானே கொடுக்கணும் இவனுக்கு, அதுக்கு எதுக்கு இப்படி துள்ளுறான், ஏன் நீங்கள் கொடுத்ததே இல்லையா அது வரைக்கும், கொடுத்துட்ருவீங்களா டைமுக்கு, இந்த வாட்டி என்னமோ டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு அதுக்குன்னு இப்படி பண்ணுறான். உடனே தயாங்கோட மம்மி வந்துட்டு உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. டே நீ வாடா, நீ எதுக்குடா அந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மா நீ இரு, நான் என்னன்னு கேட்டு வரேன். ஸோ உடனே அந்த பர்சன், யோ கிம்மு என்ன என் காசு தானே நான் திருப்பி கேட்டேன், உன் புள்ள நான் ஏன் மேலே இருக்கிறான். சார் ப்ளீஸ் அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான். இல்லையே அவனை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியலையே, அப்படியே துள்ளுறான் மேலே. சார் ப்ளீஸ் நான் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் அந்த மணியை, ப்ளீஸ் சார் நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் போயிடுங்க, மன்னிச்சிடுங்க, அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த பர்சனும் போயிடுறாங்க. ஸோ தயாங் யாருன்னா ஒரு ரவுடி மாதிரி, குட்டி டான் மாதிரி அந்த ஏரியாவுக்கு. ஸோ அவர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜாப்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ தயாங்கோட ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்க டேடி வந்து ஒரு ஃபார்மர். ஸோ இங்கே ஜேகே பற்றி பார்க்கணுன்னா, ஜேகே ஒரு சாஃப்டான கேரக்டர், ரொம்ப கத்தியெல்லாம் பேச மாட்டார், ரொம்ப கேரிங்கான பர்சன். ஸோ நீங்களும் ஜேகேவும் ஒரே ஏஜ், பட் தயாங் வந்து உங்களை விட 2 years டிஃப்ரென்ஸ். தென் இங்கே நீங்கள் வீட்டில் அப்படியே பெட் மேலே படுத்துட்டு உங்களால் ஃபோனும் பேச முடியல, உங்கள் மம்மி டாடி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் முன்னாடியே ஜேகே கிட்டே சொல்லிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி நான் வரலன்னா எங்கள் டேடி மம்மிக்கு தெரிஞ்சிச்சு போல் அப்படின்னு நீங்கள் சொல்லி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 days காலேஜ் போயிருந்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜேகே ஜிம்மினோட தங்கச்சியை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு, உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ ஜிம்மினோட தங்கச்சி உங்கள் வீட்டுக்கு வெளியில், வயன் வயன் உள்ளே இருக்கியா. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு, யார்மா நீ, என்ன வேணும். ஆண்டி வயன் இல்லை. வயன் இருக்கா, உனக்கு என்ன வேணும், நீ யார். ஆண்டி நான் வயனோட ஃப்ரெண்ட் ரூஹி. ஓ ரூஹியா நீ, உன்னை பற்றி சொல்லியிருக்கா, என்ன விஷயம். ஆண்டி வயன் ஏன் 2 days காலேஜே வரல. அதான் சொன்னேனே உடம்பு சரியில்லைன்னு. இல்லை ஆண்டி கொஞ்சம் பார்க்கலாமா. சரி ஓகேவா உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூஹி உள்ளே வந்ததும் நீங்கள் பேசுகிறீங்க. ரூஹி எங்க என்ன பண்ணுற நீ. வயன் என்ன ஜிம்மின் அண்ணா தான் இங்கே அமிச்சாரு. ஜேகே அண்ணா ஏதோ உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா, ஸோ அதனால் என்ன அமிச்சு வச்சிருக்காரு. என்ன ஜேகே என்ன சொன்னா. ஸோ ரூஹி பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ உங்கள் டேடி வர்றாரு. ஸோ ரூஹியை பார்த்துட்டு, நில்லு, யார்மா நீ. அங்கிள் நான் வயனோட ஃப்ரெண்ட். ஓ அப்படியா, வயனோட ஃப்ரெண்டா, சரி என்ன விஷயம். அங்கிள் நோட்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா, கொடுத்தாச்சா. அங்கிள் நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் கிளம்பிடுவேன் அங்கிள். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாரு. ஸோ ரூஹி வீட்டுக்கு போனதும் உங்கள் டேடி உங்ககிட்ட, வயன் இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. என்ன டேடி. உங்கள் அம்மா இங்கே கிச்சனில் வர சொல்லு. ஸோ உங்கள் மம்மியை கூப்பிட்டு வச்சு, இங்கே பாரு நான் வயனுக்கு மேரேஜ் பண்ணலான்னு இருக்கேன். உடனே உங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க. நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஜேகே தான் பிடிக்கும்னு, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க. உடனே நீங்கள் இப்படி அழுறீங்க. அதுக்கு உங்கள் டேட், இங்கே பாரு வயன், நீ என்ன தான் அழுது புரண்டாலும் உனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு பிடிக்கலன்னு. அதெல்லாம் தெரியாது, ஆனால் உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தாச்சு, என்னோடய ஃப்ரெண்டோட பையன்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க. ஒரு வாட்டியாவது ஜேகேவை கூப்பிட்டு வச்சு பேசலாம்ல, அவன் கூட பேசினா தானே உங்களுக்கு புரியும் அவன் எப்படின்னு. ஆனால் நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல டேட். ஒரு வாட்டி அவன் கூட கம்யூனிகேட் பண்ணால் தானே உங்களுக்கு புரியும் அவன் என்னோட நல்லா பார்த்துப்பானா இல்லையான்னு. நீங்கள் பாருவேன், அதிக பிரசங்க மாதிரி பேசாத, சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ உங்கள் மம்மி உங்களுக்கு சுத்தமாக சப்போர்ட் பண்ணாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ நீங்கள், எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மேரேஜ் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ ரூஹி வந்திருப்பாள். அப்போ உங்களுக்கு ஒரு குட்டி மொபைல் ஃபோன் மாதிரி கொடுத்துருப்பா.
ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஷவரை ஆன் பண்ணிவிட்டு ஜேகே கூட பேசுகிறீங்க ஃபோனில். ஜேகே ஜேகே நீ இருக்கியா? ஜேகே என் டேடி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஜேகே நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வைன் இருன்னு சொல்கிறேன், அழுவாத, நான் இருக்கேன், அழுவாத. ஜேகே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பாரு வைன், நான் இருக்கேன், நீ அழுவாத. எப்படி ஜேகே நீ வந்து பேசுகிறியா? சரி இப்போ என்ன, நான் வந்து பேசணுமா? சரி நான் பேசுகிறேன். நீ வந்து என்ன பேசுவ? என் டாடு மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. உன்னை பார்க்கவே மாட்டேன், உன் கூட பேசவே கூடாதுன்னு இருக்காரு. இப்போ நீ வந்து அவரை மீட் பண்ணினா உன்னை அசிங்கப்படுத்துவார் ஜேகே. அப்புறம் வேறு என்ன வைன் பண்ணுறது? நான் அதெல்லாம் உனக்காக நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஜங்குகா வேண்டாம், எனக்காக நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம். சரி அப்போ என்ன பண்ண சொல்கிறேன், என்ன சொல்லு? ஜேகே ஜங்குகா என்ன மேரேஜ் பண்ணிக்கோ ஜேகே, நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. உடனே ஜேகே வைன் என்ன பேசுகிற நீ? என்ன பேசுகிற வைன் நீ? இங்கே ஒருத்தனா சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்க, அதே கஷ்டம் உனக்கு வேண்டாம் வைன். ஜேகே ஏன் இப்படி சொல்கிற? பரவாயில்ல, நம்ம மேரேஜ் பண்ணிட்டு வந்தோன்னா என் டாட் அக்செப்ட் பண்ணிப்பார். அப்போ உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஜேகே. உனக்கு புரியுதா இல்லையா ஜேகே? ஏன் இப்படி பேசுகிற? உனக்கு என்னோடய சுச்சுவேஷன் புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுடி உன்னோட சுச்சுவேஷன். அப்புறம் ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? நான் சொல்கிறத மட்டும் செய் நீ ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறீங்க. ஸோ ஜேகேவும் சரி நான் அக்செப்ட் பண்ணுறேன், ஓகேவா? நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். என்ன பார்த்து சொல்கிறியா? அதெல்லாம் இல்லை ஜேகே, நீ நைட்டு எனக்கு கால் பண்ணி சொல்கிற. நாளைக்கு என்ன எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு போ. ஃபைன் என்ன விளாட்றியா? நாளைக்கு எப்படி வைன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது ஜேகே, என்ன நாளைக்கே வந்து நீ கூட்டிகிட்டு போ. என்ன வைன் ஆனால் நீ ப்ளீஸ் வைன் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, ஒரு 2 days டைம் கொடுடி அப்படின்னு சொல்கிறார் ஜேகே. ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறீங்க. தென் ஈவினிங் போல் உங்கள் டேட் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே காது கொடுத்து கேட்குறீங்க. அப்படியே இங்கே பாருங்கள், நாளைக்கு ஈவினிங் நம்ம வைனை கூட்டிகிட்டு பையன் பார்க்க போகிறோம். என்ன பையன் பார்க்கவா? அப்போ உடனே உங்கள் மம்மி என்னங்க இது பையன் பார்க்க போகிறோமா? யூஸ்வலாக பொண்ணு பார்க்க தானே வருவாங்க, இது என்ன? அதுவும் கரெக்டு தான், ஆனால் நான் தான் சொன்னேன் நானே கூப்பிட்டு வந்துடுறேன் பொண்ணை, அப்படியே ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை கேட்டதும் உங்களுக்கு அவ்வளோதான், என்ன இதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் ரூமுக்கு ஓடுறீங்க. ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஜேகே கால் பண்ணுறீங்க. ஜேகே எடுக்கலை, அகைன் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்ன பையன் கொஞ்சம் வேலையாக இருக்கண்டி. ஜேகே இது கால் எடுக்கல, நீ இவ்வளோ நேரம் அதான் சொன்னல என் வேலையாக இருக்கன்னு. ஜேகே எதுக்குடி சும்மா கால் பண்ணிகிட்ருக்க? என் நிலைமை உனக்கு புரியலல்ல? அதான் சொல்லிட்டேனே வயன், எனக்கு 2 நாள் டைம் வேணும்னு. ஏன் இப்படி பண்ணுற? ஜேகே 2 நாளில் எனக்கு கல்யாணமே ஆகிடும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? ஆமாம், நாளைக்கு என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டில் கேட்டால் பையன் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு அலையன்ஸ் பார்த்துட்டாங்க போல ஜேகே. நான் கூட ஏதோ சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் முடிவே பண்ணிடுவாங்க போல. என்ன பண்ணுறது? பார் வைன் இரு, நாளைக்கு எப்போ போகிறேன்? ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி. இங்கே பாரு ஜேகே, நீ மட்டும் நாளைக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போகலன்னா அப்புறம் இதுக்கப்புறம் நீ வைனை பார்க்கவே முடியாது. வயன் அவ்வளோதான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ ஜேகேக்கு தலையே பிச்சுக்குது. ஐயோ ஜிம்மினா, நான் இப்போ என்னடா பண்ணுறது? உங்கள் டேட் கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா அதுவும் பண்ண வேண்டாம், உன்னை அசிங்கப்படுத்துவாருன்னு சொல்கிறா. இப்போது சடனாக வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னான், நான் என்னடா பண்ணுவேன்? இப்படி வைனு என்னால் விட்டும் கொடுக்க முடியாது. நாளைக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும் அழுவுறாடாவ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஜிம்மில் இருந்துட்டு ஜேகே நான் வேணும் ஒரு ஐடியா சொல்லிட்டா. என்ன? எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். நாளைக்கு வைனை தூக்கிடலாமா? டேய் என்னடா சொல்கிற நீ? ஆமாம் வேணா, வைனை தான் வீட்டிலே பிடிச்சி வச்சுருக்காங்களேடா, அப்புறம் எப்படி மேரேஜ்லாம்? அதுதான் தூக்கலாம். டேய் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல? வைனுக்கு ஒன்றும் ஆகாது,
சரி சரி வா அந்த அண்ணாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிம்மினும் ஜேகேவும் ஜோன்னு ஒரு பையனை பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஸோ அவனை பார்த்துட்டு அப்போ ஜிம்மின், டே ஜோ என்ன உனக்கு தெரிஞ்ச அண்ணா இருக்காங்கன்னு சொன்னால எங்கே? அதுக்கு ஜேகே, டே ஜிம்மினா உனக்கே அந்த அண்ணாவை தெரியாதா? இல்லை மச்சான், இல்லை இந்த ஜோ நம்ம பையன்தான், அவனுக்கு தெரிஞ்ச அண்ணா தான் அவர். என்னடா நீ, இரு பொறுமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ 3 பேரும் ஒரு பாலடைஞ்சு போன பில்டிங்குள்ளே போகிறாங்க. அப்போ ஜோ உள்ளே போயிட்டு, தலை நான் தான் சொன்னல இவர் தான் ஜிமின் அண்ணா. தென் ஜிமினை பார்த்துட்டு, ஜிமினை இதுதான் என் தலை தயாங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கிட்டே இருந்துட்டு, வாங்க என்ன விஷயம், ஏதோ பொண்ணு தூங்கணும்னு சொன்னானே இது இதோ யார? அப்போது ஜிம்மின் ஃப்ரெண்ட் வந்துட்டு, இதோ இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் ஜேகே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டே இருந்துட்டு, என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டே தூக்கணுமா? என்ன வேணான்னு சொல்லிட்டாளா, உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? உடனே ஜேகே, ஆஹா அப்படியெல்லாம் இல்லைண்ணா, இல்லை வீட்டில் ஒத்துக்கலை, அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க அதான். ஓ ரன்னிங் மேரேஜா? ஆமாண்ணா இனிமேல் பண்ணலான்னு, அதுக்கு தான் உங்ககிட்ட. சரி தூக்கிடலாம், பொண்ணு டீட்டெயில்ஸு ஃபோட்டோ அப்புறம் எந்த ஸ்பாட்டு எல்லாத்தையும் இதோ இந்த ஷோக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டே போயிடுறாரு. அப்போது ஜேகே, டேய் யாரா இவன் பண்ணிடுவானா? அப்போ சோர்ந்துட்டு, நோ என்னண்ணா இப்படி பேசுகிற, எல்லாம் எங்கள் தலையெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவார், என்னத்தையோ பண்ணுங்க அண்ணா, என் வாயின் எனக்கு சேஃபாக என் கையில் வந்துடணும் அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே போல் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்கள் மம்மி அப்படியே உங்களை அழகாக ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க ஒரு டால் மாதிரி. வாயன் சிரிச்ச மாதிரி தான் இராண்டி, போதுமா? ஹேய் இவ்வளோலாம் சிரிக்காதடி, பையன் பயந்துட போகிறான். நல்ல காமெடி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். ஏய் வயன் நெல்லு, என்ன காலிலேருந்து ரூமுக்கு வாஷ்ரூமுக்கு சுற்றிட்டே இருக்க? வந்தால் போகாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் வாஷ்ரூம் போயிடுறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு கால் பண்ணுறீங்க. ஜேகே நீ வருவல்ல, உன்னை நான் ட்ரெஸ் பண்ணலாம்ல? பயன் லொக்கேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ண, நீ எங்கே போகிறேன்னு. எதுக்கு? உன்னை கூப்பிட்டு போவேனாவா? நீ வரியா? நானும் வருவேன், ஆளும் செட் பண்ணி வச்சுருக்கேன். யார் வந்து என்ன கூப்பிட்டு போவா? சொல்கிறது மட்டும் செய்வாயன், லொக்கேஷன் அனுப்பு. சாரி ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, அதான் இப்படி கொஷனாக கேட்டுட்ருக்க. சரி ஓகே, நீ சொல்கிறது மட்டும் செய். சரி ஜேகே. ஸோ நீங்கள் லொக்கேஷன் அனுப்புகிறீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு, ஓ இந்த ரூட்டா, சரி அப்போ அங்கே ஒரு சிக்னல் வரும், அந்த இடத்துல உன்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வெளில வந்துரு காரை விட்டு. என்ன யார் வருவா? வயன். சாரி ஜேகே. சரியா, நானும் அங்கே தான் இருப்பேன் வயன். ஓகேவா, தைரியமா இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போ உங்கள் நேரம் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு, என்னம்மா வயனோட ஃபேஸில் ஏதோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது, இல்லை நீ வேணா பாரு அப்படின்னு உங்கள் மம்மி கிட்ட சொல்கிறாரு. ஸோ உங்கள் மம்மி பார்த்துட்டு, ஆமாங்க பிடிக்கலன்னு தானே சொன்னா, எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, அதான் தெரிலையே. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே காரில் ஏறி போகிறீங்க. ஸோ இங்கே ஜேகே டேக்கிட்ட, அண்ணா லொக்கேஷன் இது தான் ஓகேவா, கரெக்டாக பண்ணிடுவீங்கள? அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவேன் நான். ஃபைனோட ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டீங்கள? ஓ பொண்ணு ஃபோட்டோ நான் பார்க்கலப்பா, எங்கே ஏதோ இவன் ஆள் ஃபோட்டோவாமே கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. ஸோ அதை 2 மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்டு, ஓ இவதானா, சரி பார்த்துக்கலாம். அண்ணா நல்லா பண்ணிடுவீங்களே, பையனை சேஃபாக கூப்பிட்டு வந்துடுவீங்களே? நீங்கள் பார் தம்பி, எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன் நான், நம்பிக்கை வை அண்ணா மேலே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு அந்த ஸ்பாட்க்கு. ஸோ நீங்களும் கரெக்டாக அந்த சிக்னல் கிட்டே வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே எங்கேன்னு, சக்குக்கா எங்கே போனா, காலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் வழியாக எட்டி பார்க்குறீங்க. வயன் என்னடி வெளில தலை விட்டு பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை மம்மி, சும்மா தான் பார்த்த காற்று வாங்கலான்னு. ஒன்றும் வேணாம், அதான் ஏசி இருக்குல்ல உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் சிக்னல் போட்டுகிட்டே இருக்குது. அப்போ உங்கள் டேட் இருந்துட்டு, மை காட் இன்றைக்குன்னு பார்த்து என்னம்மா இவ்வளோ நேரம் சிக்னலாக இருக்குது? அதாங்க தெரில எனக்கும்.
இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேடை வெளில போய் பார்க்குறாரு. ஸோ நீங்களும் உங்கள் மம்மி உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இருக்க ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தயங்க நின்றுட்டுருக்காரு. அப்போ சோர்ந்துட்டு, அண்ணா இங்கே என்ன ரோடே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது, என்ன நடக்குதுன்னு தரல. அப்போ தயங்க பார்த்துட்டு, ஏதோ ஷூட்டிங் மாதிரி இல்லை, ஷூட்டிங் தான் போலடா, அப்போ லொக்கேஷனை வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாமாண்ணா? இல்லை கரெக்டான லொக்கேஷன் இது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சடனாக வெளியில் ஹெவியான ரெயின் வருது. அப்போ உங்கள் மம்மி பார்த்துட்டு, என்னடா இது, என்ன இவ்வளோ மழை பெய்யுது? அதுக்கு உடனே நீங்கள், மம்மி இவ்வளோ மழை பெய்யுது மம்மி, டாடி நானே போகிறாரு, நீங்கள் வேணும்னா அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி, அட ஆமாம்ல, இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள், அப்பாடா இதை விட ஒரு நல்ல சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது, எஸ்கேப் ஆகிடலாமா? ஸோ நீங்கள் கரெக்டாக கார் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா வெளியிலேருந்து யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. யாருடான்னு பார்த்தா தேவங்க ஒரு எல்லோ அம்ப்ரெல்லா வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, அவரும் உங்களை பார்த்துட்ருக்காரு. ஃபியூ செகண்ட்ஸ் நீங்களும் அவரும் அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்துட்டே இருக்கீங்க. யார்? ஜிம்மின் சொன்ன பொண்ணு நீ தானே? ஏதோ பேர் சொன்னானே, ஃபயன், இந்த பேர் தான். திருவா போகலாம். எப்படி? நீ வா. அப்படியே ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு ஒயிட் கலர் ஹெட் பேண்ட் வேர் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் அதையே பார்த்துட்ருக்கீங்க. என்ன எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லை மழை பெய்யுதே. இப்போ என்ன நீ நினச்சிட்டா இருக்க? அதான் அம்ப்ரெல்லா வச்சுருக்கல நான், அப்புறம் என்ன? ஐயோ ஆமாம் இல்லை, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆன்சர் கிராப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டேட்டா.